Hi friends, welcome to Saras Delicious Food. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி இட்லி தான் செய்ய போறோம். ஒரு கிளாஸ் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணணும். இட்லி ரவை 2 கிளாஸ் எடுத்துக்கின்னு அதை 2 ல இருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இப்போ 3 hours இட்லி ரவையை சோக் பண்ணிக்கணும். சோக் பண்ண உளுந்த பருப்பை கிரைண்டரில் நல்லா போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். மாவு சூடாவது இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் வாட்டர் சில்லுன்னு ஆட் பண்ணி அரைச்சிக்கணும். இந்தமாதிரி அரைக்கிறதுனால மாவு நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். சோக் பண்ண இட்லி ரவையை வாட்டர் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச உளுந்த மாவு கூட சேர்த்துக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்தமாதிரி கைவிட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால மாவு நல்லா சாஃப்டாகவும். இப்போ ஒரு வார்மான பிளேஸில் ஒரு 8 hours அப்படி வச்சோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா மாவு ஊப்பி வந்திருக்கும். உள்ளமாக கரண்டியை போட்டு கலரிட்டு தண்ணி இப்போ தேவையானதாக கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் தேவையான கன்சிஸ்டன்சிக்கு. இப்போது இட்லி பிளேட்ஸ் எடுத்து க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ இட்லி பிளேட்டில் பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு 500 ml தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியை கொதிக்க வைக்கணும். இப்போ கொச்ச பிறகு ஒரு பிளேட்டை எடுத்து வச்சுட்டு ஒரு 10 minutes ஸ்டீம் பண்ண விடணும். இப்போ இட்லி ரெடி ஆகிடுச்சு.